السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவன் அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தனித்தனியாக இருக்காம சேர்ந்து ஒன்னா கொஞ்சம் முன்னாடி உட்காருங்க. தனித்தனியா இருக்கிறது சரியா இருக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவையில சஹாபாக்கள் அமர்ந்திருக்கக்கூடியத அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், எங்க மேல ஒரு துணியை எடுத்து போட்டா சரிசமமா இருக்கும். நாங்க அப்படியே என்ன செய்வோம், அல்லாஹ்வுடைய தூதர் முன்னோக்கி நெருக்கமாக அமர்ந்திருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இடைவேளை என்பது வந்தாலே என்ன செஞ்சிருவான் ஷைத்தான் நம்முடைய உள்ளத்துல. அவனுடைய வேலை என்ன? அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரினாஸ், மனிதர்களுடைய உள்ளங்கள்ல வீணான சந்தேகத்தை போட்டு குழப்பத்தை ஏற்படுத்துவோம். நம்ம இங்க உட்கார்ந்துருப்போம் ஆனா நம்மளுடைய மூளை வெளியில உட்கார்ந்துருக்கும். அப்ப இணக்கமாக நெருக்கமாக உட்கார்ந்தாதான் அது அந்த அவைக்கே சிறப்பு. நாம் அமர்ந்திருக்கக்கூடிய மஜ்லிஸ் அமர்வு எப்படிப்பட்டது என்றால், அல்லாஹ்வுடைய மலக்குகள் நமக்காக துஆ செய்யக்கூடிய ஒரு அமர்வு. அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடம் பள்ளிவாசல். அந்த பிடித்தமான இடத்துல அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி நம்ம தெரிந்துக்கிறதுக்காக அமர்ந்திருக்கிறோம். அப்படியான நமக்கு அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட மலக்குகள் என்ன செய்யறாங்க? துஆ செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாம அமர வேண்டும், நெருக்கமாக அமர வேண்டும், இடைவெளியின்றி அமர வேண்டும். இதெல்லாம் சபையினுடைய ஒழுங்கு. அப்போ நாம நிறைய பயான் கேட்டிருப்போம். ஆனா என்னுடைய இந்த இது பாத்தீங்கன்னா தர்பியா வகுப்பும் நீங்க கலந்துருப்பீங்க. தர்பியா வகுப்பும் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? கலந்துட்டு இருப்பீங்க. ஆனா அப்படியான ஒரு அடிப்படையாக இது ஒரு தர்பியா, அதே போல ஒரு பயான அந்த மாதிரி இருக்காது. என்ன அப்படின்னா, இந்த நடத்தப்படக்கூடிய வகுப்பு பாத்தீங்கன்னா போர்டு வச்சுதான் நாங்க எழுதி போட்டுதான் நடத்துவோம். போர்டு வச்சுதான் எழுதி போட்டு நடத்துவோம். இது ஒரு 18 மணி நேர வகுப்பு, 18 மணி நேர வகுப்பு. இன்னும் சொல்ல போனா இதை தனியாகவே நாங்க ஒரு வருஷம் மதரசால உட்கார்ந்து படிச்சிருக்கோம். தனியா மதரசாவில் ஒரு வருஷம் உட்கார்ந்து படிச்சிருக்கோம். அதை தற்காலத்திற்கு தகுந்தவாறு நாங்க என்ன செஞ்சிருக்கோம், சுருக்கி ஒரு 3 மாசம் நடத்தி கொண்டிருக்கிறோம் எல்லா இடத்துலையும். அப்ப அப்படியான ஒரு வகுப்பு தான் இந்த அழைப்பு பணி சம்பந்தமான வகுப்பு. தலைப்பு கூட அழைப்பு பணியின் அவசியம் ஏன் எதற்கு அப்படின்னா, இப்ப இந்த அழைப்பு பணியினுடைய அவசியத்தை பத்தி நம்ம இப்ப வாழக்கூடிய இந்த ஜெனரேஷன் தெரியாம இருக்கிறதுனுடைய விளைவு நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும். அப்போ அழைப்பு பணினா என்ன? அழைப்பு பணினா என்ன கொஞ்சம் சொல்லுங்களேன். அழைப்பு பணினா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. உங்களுக்கு கேட்கணும். மக்களை ஈமானின் பக்கம் அழைப்பதா, இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதா? அப்ப நமக்கு என்ன செய்யல தெரியல. ஈமான் பக்கம் அப்படின்னா நம்மளுடைய தப்லீக் ஜமாத்துக்காரங்க என்ன செய்யறாங்க? ஈமான் பக்கம் வாங்கன்னு சொல்றாங்க. அப்போ மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பது. அப்ப தாவா என்று சொன்னால் அழைத்தல் என்று அர்த்தம். அந்த அழைத்தலை ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, தப்லீக் செய்யணும். நமக்கு தப்லீக்னா என்ன, தாவத்னா என்ன, ஷஹாதத்னா என்ன, இஸ்லாஹியத் என்ன அப்படின்னா தெரியல. ஒரு முஸ்லிமா இருக்கிறவன் 5 நேரம் தொழுகிறான் அப்படின்னா, அந்த 5 நேரம் தொழக்கூடிய முஸ்லீமு அல்லாஹ்வுடைய அழைப்பு பணி செய்யாம அவன் முஸ்லீமாவே இருக்கவே முடியாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு அவன் உதவி செய்யக்கூடிய ஒரு உதவியாளனாக, ஒரு அழைப்பாளனாக அவன் இருக்க முடியாது. இந்த உலகத்துல நம்ம ஒரு மனிதனை கண் இல்லாம பார்த்துருக்கிறோம். இந்த பூமியில வாழ முடியுமா? முடியாது. அவன் கால் இல்லாம, வாய் இல்லாம, காது இல்லாம, கை இல்லாம, இப்படி இந்த உறுப்புகள் இல்லாம வாழ முடியும். ஆனா எங்கேயாவது நம்ம பார்த்திருக்கோமா தலையே இல்லாம ஒரு மனிதனை பார்க்க முடியுமா? இது சாத்தியமா? அதே மாதிரிதான்
ஒரு மனிதனுக்கு தலை என்பது எப்படி மிக முக்கியமான ஒன்றாக இருக்குதோ அதே மாதிரிதான் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவனுக்கு அழைப்பு பணி என்பது முக்கியமானது. தலையில்லாத முண்டம் எப்படி வாழ்வதற்கு இந்த உலகத்துல சாத்தியம் இல்லையோ, வெற்றுடல், தலையில்லாத உடல், அதே போல ஒரு அழைப்பு பணி இல்லாத ஒரு முஸ்லீமாக வாழ்வது சாத்தியமே இல்லை. முஸ்லீமாக வாழ்வது சாத்தியமே இல்லை. அதனாலதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரத்துல ஊறி திளைத்து போய் நாம நம்மளுடைய அசல் கொள்கை என்னன்னு தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப அதுல பாத்தீங்கன்னா இந்த இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் இருக்குல்ல, இந்த இஸ்லாம் மார்க்கம், இந்த மார்க்கம் யாருடையது சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் நல்லா தெரியுமா? சரி, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை யார் அறிமுகப்படுத்தினது? நபிமார்களா அல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ல இருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் எல்லா நபிமார்களும் இஸ்லாத்தை என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. அப்ப இஸ்லாம் என்பது யாருடையது அப்படின்னா, இன்றைக்கு பெரும்பான்மையான மக்களுடைய பதில் எப்படி இருக்கும்? பெரும்பான்மையான மக்கள்கிட்ட நம்ம இஸ்லாம் தான் யாருடையது அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? முஸ்லீம் தான் சொல்லுவாங்க. முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ன சொல்லுவாங்க? முகமது நபியுடைய மார்க்கம் சொல்லுவாங்க. இல்லைன்னா முஸ்லீம்களுடைய மதம்னு சொல்லுவாங்க இல்லையா? இஸ்லாம் யாருடையதுன்னு கேட்டா முகமது நபியுடைய மதம் அல்லது முஸ்லிம்களுடைய மதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இஸ்லாம் என்ற இந்த பதம் இருக்குது, இது சில்மு அப்படிங்கிற அந்த வார்த்தை வேர் சொல்ல இருந்து, அசல் சொல்ல இருந்து அது பிளந்தெடுக்கப்பட்டது இஸ்லாம். அப்ப இந்த சில்மு அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த சில்மு என்கிற வார்த்தைக்கு அமைதி, சைலண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த சில்மு, அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது நம்மளை பார்த்து சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு. குர்ஆனுடைய வசனத்தை நல்லா கவனிக்கணும். சில இடங்கள்ல அல்லாஹ் யா அய்யுஹன் நாஸ் அப்படின்னு சொல்லி பேசுவான். சில இடத்துல யா அய்யுஹல்லதீன ஆமனுன்னு பேசுவான். சில இடத்துல யா அய்யுஹல் கிதாப் என்று பேசுவான். இப்படி அல்லாஹ் பேசக்கூடிய வசனங்களை நம்ம பார்த்தோம்னா, இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுகுலு ஃபி சில்மி காஃபா. யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, உதுகுலு நீங்கள் நுழைந்து விடுங்கள், ஃபி சில்மி காஃபா, இஸ்லாத்தில் பரிபூர்ணமாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபியு ஃபுதுவாதி ஷைத்தான, நீங்கள் பின்பற்றி செல்லாதீர்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்லுவான். அப்ப இந்த சில்மு என்கிற இந்த அமைதி, இந்த அமைதி என்கிற இஸ்லாம் யாருடையது என்று சொன்னால் அல்லாஹ்வுடையது என்று சொல்லிட்டீங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடையது என்பதற்கான ஆதாரம் என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் என்ன? குர்ஆன் தான் ஆதாரம். அப்ப குர்ஆன்ல அல்லாஹ் எங்கே சொல்லி இருக்கிறான்? அப்ப 3வது அத்தியாயம் 19வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது என்ன சொல்றான்? இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான். அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான். உங்கள்ட்ட ஆண்ட்ராய்டு மொபைல் போன் இருக்கா? எல்லாத்தையுமே தமிழ் குர்ஆன் ஆப் வச்சிருக்கீங்களா? எடுங்க எல்லாரும். ஏன்னா நான் படிக்க சொல்லுவது நீங்க படிக்கணும். தமிழ் குர்ஆன் ஆப்பை எடுங்க, படிங்க. அதனாலதான் இன்னைக்கு அதை ஒட்டுங்க மாதிரி தான் நான் தலைப்பு ஜும்மாவில் பயான் பண்ணேன். குர்ஆனோடு என்னுடைய தொடர்பு. ஆண்ட்ராய்டு மொபைல் போன்ல, நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் போன்ல எல்லாம் இருக்கும். இன்ஸ்டா இருக்கும், ஃபேஸ்புக் இருக்கும், ட்விட்டர் இருக்கும், ஷேர் சாட் இருக்கும். ஆனா குர்ஆன் மட்டும் இருக்காது. பல பேருடைய மொபைல்ல, சில பேர் மொபைலை கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம்னா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த மொபைல் எடுத்து பார்த்துட்டாலே தெரிஞ்சிடும் அவங்களுடைய திருட்டுத்தனம், அவங்களுடைய ஒழுக்கம் சார்ந்தது. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, ஷேர் ஷாட் இதெல்லாம் என்னது இருக்கும். அப்போ குர்ஆனையும் வச்சிருக்கணும். ரஹ்மத் அறக்கட்டளை அல்ஹம்துலில்லாஹ் தமிழ் பண்ணி மொழியாக்கம் பண்ணி என்ன செஞ்சிருக்காங்க, குர்ஆன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணி வைக்கணும், அவ்வப்போது படிக்கணும். அப்ப குர்ஆன்ல இப்ப நான் சொன்ன வசனம் 3வது அத்தியாயம் 19வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். இன்ன தீன
இந்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? குர்ஆன்ல இருக்கா இல்லையா? அப்போ இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லும் போது, அதே 3வது அத்தியாயம் 85வது வசனம் எடுங்க, யாராவது ஒருத்தவங்க படிங்க. அதே 3வது அத்தியாயத்துல 85வது வசனத்தை படிங்க. படிங்க. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்க என்ன சொல்றான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான்? இஸ்லாம் அல்லாத வேறொரு மார்க்கத்தை ஒருத்தர் விரும்பினால் தேடினால் அது அவர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்ப அங்க அல்லாஹ் என்ன சொன்னா? 3வது அத்தியாயம் 19வது வசனத்துல, இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். அப்ப இந்த இஸ்லாம் என்பது அல்லாஹ் கொடுத்த மார்க்கம். அப்ப அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட இந்த மார்க்கத்தை ஒருத்தன் விட்டுட்டானா என்ன அப்படின் போது அல்லாஹ் சொல்றான், வமன் யார் எபுதகி கைரல் இஸ்லாம தீனன், இஸ்லாம் அல்லாத கைர வேறொரு மார்க்கத்தை, வேறொரு சித்தாந்தத்தை, வேறொரு கொள்கையை தேடுவானோ அல்லது பின்பற்றுவானோ, அப்படி பின்பற்றினால் ஃபலன் ஒருபோதும் யுக்பல மின்ஹு, அவனிடம் இருந்து அது ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வஹுவ அவன் ஃபில் ஆகிரத்தி மறுமை நாளில் மினல் ஹாசிரீன், நட்டவாளிகளுடன் இருப்பான். அப்ப நஷ்டவாளி எங்கே இருப்பான்? நட்டப்பட்டவன் எங்கே இருப்பான்? நரகத்துல இருப்பான். அப்ப அல்லாஹ் அருளிய, அல்லாஹ் கொடுத்த இந்த மார்க்கத்தை விட்டு அல்லாஹ் அருளாத, அல்லாஹ் அங்கீகரிக்காத வேறொரு மார்க்கத்தை, வேறொரு மதத்தை, வேறொரு சித்தாந்தத்தை, வேறொரு கொள்கையை எவன் தன்னுடைய வாழ்க்கை நெறியாக எடுத்துக்கொள்வானோ அது ஒருபோதும் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்படாது. ஏன்னா அது அல்லாஹ்வுடைய வழி அல்ல. அல்லாஹ்வுடைய வழி என்பது, அல்லாஹ்வுடைய பாதை என்பது, அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது இஸ்லாம். அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தான் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு மனிதனும் பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் பின்பற்ற வேண்டும். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடத்துல சூரா மாயிதா 5வது அத்தியாயம் அதுல 3வது வசனத்துல பாருங்க, 5வது அத்தியாயம் 3வது வசனம், அதாவது அதுல இடையில இருந்து வரும், இடையில இருந்து படிக்க, அதாவது தானாக செத்ததுலாம் இருக்கு இல்லைங்களா, அதுல அல்லாஹ் இடையில ஒரு செய்தியை சொல்லுவான் பாருங்க. அதை நானே படிக்கிறேன் பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தானாக செத்தது இதெல்லாம் பேசிட்டு வரும்போது இடையில ஒரே ஒரு செய்தியை நமக்கு என்ன செய்வான்? சொல்லுவான். என்ன அப்படின்னா, அல் யௌம அக்மலது லக்கும் தீனக்கும், அல் யௌம இந்த நாள், அந்த நாள் எந்த நாள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடைசியாக அருளப்பட்ட வசனம் இதுதான். ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லப்படக்கூடிய அந்த இறுதி உபதேசம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து முடித்தவுடன் அல்லது செய்வதற்கு முன்னாடி 2 விதமான கருத்து இருக்கு. அந்த நேரத்தில் அருளப்பட்ட ஒரு வாக்கியம் தான் இது. என்னது? அல் யௌம, இந்த நாள், அந்த அரஃபாவுடைய நாள், அந்த நாளில் அல்லாஹ் சொல்லுகிறான், அல் யௌம, இந்த நாள்ல அக்மலத்து லக்கும், நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன்? அக்மலத்து, ஏற்றுக்கொண்டேன், தீனக்கும், உங்களுடைய மார்க்கமாக, அத்மம்து அலைக்கும், உங்களுக்கு நான் என்ன செஞ்சிட்டேன்? முழுமைப்படுத்தி விட்டேன். எதை முழுமைப்படுத்தி விட்டேன் அப்படின்னா, நேமத்தி, என்னுடைய அருள் கொடையை முழுமைப்படுத்தி விட்டேன். அதே போல அலிக்கு நான் பொருந்தி கொண்டேன், லக்கும், உங்களுக்கு, அல் இஸ்லாம தீனன், இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களுடைய மார்க்கமாக நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். நான் எதை உங்களுக்கு கொடுத்தனா அதான் இஸ்லாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான்? இந்த வசனத்துல சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ் அங்கீகரித்த மார்க்கம், அல்லாஹ்வினால் பொருந்தி கொள்ளப்பட்ட மார்க்கம் எது? இஸ்லாம். அப்ப இந்த இஸ்லாமிய அல்லாத மார்க்கத்தை ஒருத்தன் தேடுறான்னா, ஒருத்தன் பின்பற்றி சென்றானா, அவன் எங்க இருப்பான்? நரகத்துலதான் இருப்பான், சொர்க்கத்துக்கு போகவே மாட்டான். இன்னைக்கு கூட சில பேர் சொல்றாங்களா இல்லையா,
நான் எந்த சிலை வழிபாடும் எந்த விதமான படைக்கப்பட்ட படைப்புகளை நான் வணங்கல, இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று நம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு எல்லா மதமும் சம்மதம் தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றினால் மட்டும்தான் வெற்றி. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றவில்லை என்றால் அவர் எந்த கொள்கையில் இருந்தாலும், அவர் சிலை வழிபாடு செய்யவில்லை, அதே போல இன்ன பிற அனாச்சாரங்கள் செய்யவில்லை என்றாலும் அவர் யார்தான்? நஷ்டவாளி தான். அப்ப அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ரூபா நோட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு 2 பக்கம் இருக்கும் இல்லையா? 2 பக்கம் இல்லைன்னா அது டூப்ளிகேட்டு. அதே மாதிரிதான் இஸ்லாம் என்றால் அதுல லா இலாஹ இல்லல்லாஹ் ஒன்று, அதுக்கு கீழே அடுத்தபடியாக இப்போ முஹம்மது ரசூலுல்லாஹ், இந்த 2ஐயும் நாம புரிஞ்சு கொண்டு செயல்படுத்தலைன்னா, ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தலைன்னு நமக்கு தோல்கிறது. அல்லாஹ்வை மட்டும் நான் ஏற்றுக்கொள்வேன், முஹம்மது ரசூலுல்லாஹ் நான் என்ன செய்ய மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு அவரு வெற்றி பெற முடியாது. நான் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய கொள்கை எனக்கு பிடிக்குது, அவருடைய சொற்கள் எனக்கு பிடிக்குது, நான் அவரை நேசிக்கிறேன், அவரை நான் பின்பற்றுறேன், ஆனா இறைவனை அல்லாஹ்வாக என்னுடைய படைப்பாளன் அல்லாஹ் என்று நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னா அவரும் தோல்வியாளர் தான். அப்ப இன்னைக்கு சில முஸ்லிம் தோற்றத்துல, இஸ்லாமிய மார்க்கத்துல இப்படிப்பட்ட சில மக்கள் இருக்காங்களா இல்லையா? சில பேரு எங்களுக்கு ஹதீஸ் என்பது தேவையில்லை, குர்ஆன் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப இவங்களுடைய நிலையெல்லாம் இதுதான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக என்ன செய்யறான், நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் அருளிய மார்க்கம் என்பது அது முழுமைப்படுத்தப்பட்டது யாரால? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முழுமைப்படுத்தப்பட்டது. அப்ப இப்படி அருளிய இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த இந்த மார்க்கத்தை நாம சரியாக என்ன செய்யணும், பின்பற்ற வேணும். அதுக்கு தான் நான் முன்னாடி ஒரு வசனத்தை சுட்டி காட்டினேன். 2வது அத்தியாயம் 208வது வசனம். 2வது அத்தியாயத்தினுடைய 208வது வசனம் பாருங்க. யாராவது ஒருத்தவங்க படிங்க. நீ பாருங்க, அப்படிலாம் இழுக்க வேண்டிய தேவையில்லை. நீ பாருங்க, குர்ஆன் ஆப் இருக்கா, இந்த குர்ஆன் ஆப்ல நீ பாருங்க இப்படி இருக்கு இந்த 3 கோடு, இந்த 3 கோடை தட்டினீங்கன்னா இங்க வந்திருக்கு பாருங்க வசனத்திற்கு போறது. இப்படி வசனத்துக்கு போறதுன்னா என்னது, இப்படி 2 அடிச்சிட்டீங்களா, கீழே பாத்தீங்கன்னா 208 இப்படி கொடுத்தீங்கன்னா வந்துடும், ஈஸி. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், நல்லா கவனிக்கணும். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, நம்பிக்கையாளர்களே. நம்பிக்கையாளர்னா யாரு? முஸ்லிம். அப்ப முஸ்லிம்களே நீங்க என்ன செய்யக்கூடாது, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விட வேண்டும். ஆனா என்ன செய்யக்கூடாது, வலா தத்தபிஉ, நீங்கள் பின்பற்றி செல்லக்கூடாது, குதுவாத்து ஷைத்தான், உங்களுடைய ஷைத்தானுடைய அடிச்சுவற்று, உங்களுடைய பகைவர் ஷைத்தானுடைய அடிச்சுவற்று. அப்ப அவன் யாரு? இன்னஹு, நிச்சயமாக அவன், லக்கும், உங்களுக்கு, அதுவும் முபீன், தெளிவான ஒரு எதிரி, பகிரங்கமான ஒரு எதிரி. அப்ப இந்த பகிரங்கமான ஒரு எதிரிய நீங்கள் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, பின்பற்றக்கூடாது. அவனை மட்டும் இல்ல, அவனுடைய அடிச்சுவற்ற கூட நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பின்பற்றக்கூடாது. அப்படி நீங்க பின்பற்றி போனா நீங்க என்ன செஞ்சிருவீங்க, அவனை பின்பற்றி அவனுடைய வழியில போயிடுவீங்க. இன்னைக்கு பெரும்பான்மையான முஸ்லிம் மக்கள்ல இருக்கக்கூடியவங்க என்ன செய்யறாங்க, அப்படித்தான் போறாங்க, ஷைத்தானுடைய அடிச்சோற்ற பின்பற்றி போறாங்க. ஏன் அப்படின்னா, நான் ஆரம்பத்துல சுட்டி காட்டியது மாதிரி தலையில்லாத மனிதன் இந்த உலகத்துல வாழ முடியாது அப்படின்னு சொன்னேன். அப்ப அதே மாதிரி அல்லாஹ்வுடைய மார்க்கம் 5 தூண்களால் நிறுவப்பட்டிருக்குது இல்லையா? அல்லாஹ்வுடைய மார்க்கம் 5 தூண்களால் நிறுவப்பட்டிருக்குது. அதுல முதலாவது தூண் எது? கலிமா. தொழுகை இல்ல, கலிமா. இந்த கலிமாவை எல்லாரும் சொல்லியிருக்கோமா இல்லையா? ஏன் சொல்லலையா? என்ன மண்டையாடுறீங்க? சொல்லி இருக்கிறேன், அதனாலதான் நீங்க முஸ்லீமே. சொல்லி இருக்கிறோம். நீங்க சொன்னீங்களோ அல்லது உங்க தாய் தந்தை சொன்னாங்களோ, இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய யாரும் என்னது
பர்த் முஸ்லீம் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. எல்லாமே ரிவர்டட் முஸ்லீம் தான், இஸ்லாத்திற்கு திரும்பியவர்கள் தான். புரியுதுங்களா? அப்ப ஏதோ ஒரு அடிப்படையில நம்ம முஸ்லீமாக நம்முடைய தாய் தந்தை மூலியமாக இருக்கிறோம். அப்ப அப்படி இருக்கக்கூடிய நாம, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம, முதலாவது கடமையாக இருக்கக்கூடிய கலிமா, இந்த கலிமாவை சொன்னவர்களாக இருக்கக்கூடிய நாம இந்த கலிமாவுக்கு சாட்சியாளராக இருக்கணுமா இல்லையா? இந்த கலிமாவுக்கு சாட்சி சொல்லக்கூடியவர்களா இருக்கணுமா இல்லையா? அப்ப பாருங்க, சாட்சியாளர்களாக நம்ம இல்ல. பாருங்க, இதே குர்ஆனுடைய வசனம் உங்களுக்கு நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த 2வது அத்தியாயத்துல அப்படியே வந்தீங்கன்னா 212 அல்லது 213 வசனம் படிங்களேன். சரி, இப்ப இந்த வசனம் படிச்சார், இதுல நீங்க படிச்சீங்கல்ல, அதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? சரி, ஓகே. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அதையே தானே, அப்படி சுட்டி காட்டக்கூடாது. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அவங்கவுங்க புரிஞ்சதை சொல்லுங்க, இந்த வசனத்துல புரிஞ்சதை சொல்லுங்க. இல்ல, நீங்க சொல்லிட்டீங்க, வேற ஒருத்தருடைய கருத்து. அப்ப நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, இந்த குர்ஆனுடைய வசனத்தை மேலோட்டமா பாக்குறீங்க, மேலோட்டமா தான் பாக்குறீங்க, அதனுடைய உள்ளார்ந்த கருத்தை நீங்க பார்க்கல. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஆரம்பம்னா எப்போ? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு மனித சமூகம் பல்கி பெருகும் பொழுது, அந்த நேரத்துல எல்லாரும் ஒரே கருத்துடையவர்களாக, ஈமான் உடையவர்களாக இருந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய அவர்களுக்கு மத்தியில பொறாமை, அதே போல இன்ன பிற அறியாமை பழக்க வழக்கல், மூட பழக்க வழக்கம் தோன்றும் பொழுதுதான் அல்லாஹ் என்ன செய்யறான்? அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு என்ன செய்யறான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களை அனுப்பி வச்சதா சொல்றான். அப்ப இந்த நபிமார்கள் வந்தார்கள், அவங்க என்ன செஞ்சாங்க? நபிமார்கள் மக்களை நேர்வழியின் பக்கம் அழைச்சாங்க. அப்ப இந்த நேர்வழியின் பக்கம் அழைச்ச அந்த நபிமார்கள் ஒன்றின் பின் ஒன்றாக கடந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் வந்தாச்சு. இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் வந்த பொழுது அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, அப்படியே 22வது அத்தியாயம் கடைசி வசனம், 78வது வசனம், கடைசி வசனம், 22வது அத்தியாயம் சூரத்துல் ஹஜ், கடைசி வசனம், 78வது வசனம் படிங்க. உதவியாளர். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கவனிக்கணும், நபிமார்களை எதற்காக அனுப்பி வச்சான்? மக்கள் நேர்வழியை விட்டு வழிகேட்டில் செல்லும் போது அவர்களை நேர்வழியின் பக்கம் அழைப்பதற்கு அனுப்பி வச்சான். அப்படி வரக்கூடிய நபிமார்களுடைய வரிசையில கடைசியாக வந்த நபிதான் இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட இந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதிஹி,
வஜாஹிது நீங்கள் எல்லாம் அறப்போராட்டம் செய்யுங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில. ஏன் அப்படின்னா அல்லாஹ் சொல்றான், ஹுவ அவன்தான், இஜ்தபாக்கும் அவன் உங்களை இந்த மார்க்கத்திற்காக தேர்வு செய்து கொண்டான். ஹுவ இஜ்தபாக்கும் அவன் தான் உங்களை தேர்வு செய்தான். வமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி இந்த மார்க்கத்தில் அவன் உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் ஏற்படுத்தல. இந்த மார்க்கத்துல எந்த விதமான கஷ்டத்தையும் ஏற்படுத்தல. ஃபித்தீனி மின் ஹரஜின். அப்ப இந்த மார்க்கம் யாருடைய மார்க்கம் அப்படின்னு சொல்லும் போது மில்லத் அபீக்கும் இப்ராஹிம் உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மார்க்கம். அப்ப முஸ்லிம்களுடைய தந்தை யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒட்டுமொத்த மனித சமூகத்தினுடைய தந்தை யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப முஸ்லிம் சமூகத்தினுடைய தந்தையாக யார் இருக்கிறா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாருடைய தந்தையும் கூட? ஆத்ம இல்ல, இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையும் கூட. இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வழித்தோன்றல்ல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்மாயில், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வழித்தோன்றல் தான், சந்ததியில இருந்தா யார் வந்தது? இறுதி தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த இறுதி தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தந்தை யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த இறுதி தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களுடைய தந்தை யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதனாலதான் அல்லாஹ் இங்க சொல்றான், மில்லத் அபீக்கும் இப்ராஹிம உங்களுடைய தந்தை இப்ராஹிமுடைய மார்க்கம் இது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றான்? ஹுவ அவன்தான் சம்மாக்கும். நல்லா கவனிக்கணும் வார்த்தையை. ஹுவ அவன்தான் சம்மாக்கும் உங்களுக்கு பேரு வச்சான். சம்மா என்று சொன்னால் பேர் வைக்கிறது. என்ன பேரு? சம்மாக்குமுல் முஸ்லிமீன் உங்களுக்கு முஸ்லிம்கள் என்று அல்லாஹ் தான் பேர் வச்சான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வைக்கல. யார் வச்சது நமக்கு பேர் முஸ்லிம் என்று? அல்லாஹ் தான் வச்சான். நம்ம யார் படைத்தானோ, நம்ம யார் பரிபலிக்கின்றானோ, நம்மளை யார் காக்கின்றானோ அந்த ரப்புல் ஆலமீன் தான், அகிலத்தாருடைய இறைவன் அல்லாஹ் தான் நமக்கு என்ன வச்சான்? பேரு வச்சான். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்? மின் கபுலு வஃபி ஹாதா. மின் கபுலுனா என்ன? இதற்கு முன்னால் அல்லாஹ் அருளிய வேதங்களில் முஸ்லிம் தான். இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதம் என்ன வேதம்? தௌராத். அதுலயும் நமக்கு பேர் என்ன? முஸ்லிம். இறை தூதர் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதம் என்ன? ஜபூர். அதுலயும் நமக்கு பேர் என்ன? முஸ்லிம். இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதம் என்ன? இஞ்சில். அப்ப அதுலயும் நமக்கு சொல்லப்பட்ட பேர் என்ன? முஸ்லிம். இறுதி தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதம் என்ன? அல் குர்ஆன், அல் ஃபுர்கான். அப்ப இந்த அல் குர்ஆனிலும் அல்லாஹ் என்ன சொல்றான்? நமக்கு பேரு முஸ்லிம். அப்ப அதனாலதான் இங்க அல்லாஹ் இப்படி சொல்றான், மின் கபுலு வஃபி ஹாதா இந்த வேதத்திலையும் இதற்கு முன்னால் அருளப்பட்ட வேதத்திலையும் என்னது? உங்களுக்கு முஸ்லீம் என்று அவன் தான் பேர் வச்சான். உங்களுடைய தந்தை இப்ராஹிமுடைய மார்க்கத்துல எந்த சிரமமும் இல்லாம உங்களை அவன் தான் தேர்வு செஞ்சான். இதெல்லாம் எதற்கு செஞ்சான் அப்படின்னா அடுத்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க, லியகூனு ரசூலு ஷஹீதம் அலைக்கும் ஷஹீதன் அலைக்கும். லியகூனு ரசூல் என்னுடைய இறை தூதர் ஆகிவிடுவதற்கு, ஷஹீதன் உங்களுக்கு சாட்சியாளராக, உங்களுக்கு சாட்சியாளராக என்னுடைய இறை தூதர் ஆகுவதற்கு. அதே போல அடுத்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வத்தகூனு ஷுஹதா அலன்னாஸ் நீங்கள் மனிதர்களுக்கு சாட்சியாளர்களாக ஆகுவதற்கு. அப்ப நம்முடைய சாட்சி யாரு? நமக்கு இந்த மார்க்கத்தை சொன்னது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர், இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி தெளிவாக சொன்னார்களா இல்லையா? எதையாவது அவங்க மறைச்சாங்களா? எதையாவது மறந்துட்டாங்களா? இல்ல, எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்ப அவங்க நமக்கு சாட்சி. நம்ம சாட்சி ஆகணுமா இல்லையா? அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்? லி தகூனு ஷுஹதா அலன்னாஸ் நீங்கள் மனிதர்களுக்கு சாட்சி சொல்றான். அப்ப முதலாவது கடமையான கலிமாவிற்கு, கலிமா ஒரு மனிதன் சொன்னான் என்றால், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னான் என்றால் அவன் அதற்கு சாட்சி. அந்த சாட்சியை அவன் செயல்படுத்தணுமா இல்லையா? இன்னைக்கு நம்ம செயல்படுத்துறோமா? இன்னைக்கு நம்ம செயல்படுத்தி இருக்கிறோமா? அப்ப நாளைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி சந்திப்பீங்க? இன்னைக்கு சில பேர் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வை நாங்க நேசிக்கிறோம் அப்படின்னு. இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்து விட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அந்த பிறந்த நாள் கொண்டாடக்கூடியவர்கள் உண்மையாலுமே ரசூலுல்லாஹ் மேல அன்பு இருந்தா, உண்மையாலுமே அவர்களை அவர்கள் காதலிப்பதாக இருந்தால், அவர்களை நேசிப்பதாக இருந்தால், அவர்கள் லவ் பண்றதா இருந்தா அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்ச பணியை அவங்க செய்யணும். செய்யறாங்களா?
சும்மா போலித்தனமாக வெறும் வாயில சொல்றது. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய உயிர் மூச்சு பிரிகின்ற வரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த பணி என்ன? அந்த அழைப்பு பணியை செய்யாம ஏன் நாம இருக்கிறோம்? அந்த அழைப்பு பணியை செய்யணுமா இல்லையா? நாளைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சி ஆயிருவாங்களே, அவங்க சாட்சி யார்கிட்ட இது பண்ணுவாங்க? அவங்களை பின்பற்றிய அவர்களை பார்த்த சஹாபாக்கள். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லப்படக்கூடிய அந்த இறுதி பேருரையில சொன்னாங்க, யுபல்லிகுல் ஷாஹிதுல் காயிப், இங்க வந்திருக்கக்கூடியவர்கள் வராதவர்களுக்கு இந்த செய்தியை சொல்லுங்க. நாங்க இங்க வந்திருக்கக்கூடியவர்கள் வராதவர்களுக்கு இந்த செய்தியை சொல்லுங்க. நாங்க அங்க வந்திருந்தவர்கள் யாரு? அரஃபா மைதானத்துல 1,00,000 மேற்பட்ட அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ரசூலுல்லாஹ்வை பார்த்த சஹாபாக்கள், 1,00,000 மேற்பட்ட சஹாபாக்கள், ஆண்கள் பெண்கள் அங்க இருந்தாங்க. இன்னைக்கு நாம மதீனாவுல மக்காவுல போய் சஹாபாக்களுடைய கபர்ஸ்தானத்தை பார்த்தோம் என்றால் 10,000 சொச்சம் தான் இருக்கும். மீதி உள்ள சஹாபாக்கள், சஹாபியா பெண்கள் எங்க போனாங்க? என்ன ஆனாங்க? இந்த மார்க்கத்தை ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வார்த்தை தான் அவங்களை கொண்டு போய் சொல்லுச்சு. இந்த வார்த்தை தான் அவங்களுக்கு நாட விட்டு போய் சொல்லுச்சு. மக்கா மஸ்ஜிதுல் ஹரம் தொழுதா 1,00,000 நன்மை இருக்கா இல்லையா? மதீனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டிய பள்ளிவாசல் தொழுதா எத்தனை நன்மை? 1000 நன்மை இருக்கா இல்லையா? மஸ்ஜிதுல் அக்ஸா அதுல தொழுதா 500 நன்மை ரசூலுல்லாஹ் பட்டியலிட்டாங்க. ஏன் அங்கேயே தொழுதுட்டு உட்கார்ந்து இருக்கலாமே சஹாபாக்கள்? ஏன் அங்கேயே உட்கார்ந்து தொழுதுட்டு இருக்கலாமே? 1,00,000 நன்மை, 1000 நன்மை, 500 நன்மை. ஏன் அவங்க அங்க இருக்கல? ஏதோ அவங்களை பல நாடுகள் போக சொல்லுச்சு. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை நம்ம சொல்றோம், பல்லிஹு அன்னி வலம் ஆயா, என்னை பற்றி ஒரு செய்தி தெரிஞ்சாலும் எடுத்து சொல்லுங்க. யாரு சொன்னது? அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதர் பத்தி நமக்கு தெரியாதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்கள் நமக்கு தெரியாதா? அவர்கள் சொன்ன குர்ஆனுடைய வசனங்கள் தெரியாதா? எடுத்து சொல்லணுமா இல்லையா? இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? எடுத்து சொல்றோமா? எடுத்து சொல்றோமா? இந்த எடுத்து சொல்லுதல் என்ற பேர் தான் அரபியில தப்லீக். தப்லீக்னா அந்த ஜமாத்தை நினைச்சுக்காதீங்க. தப்லீக் என்று சொன்னால் எடுத்துரைத்தல். எதை எடுத்து சொல்லணும்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை. அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லாததனுடைய விளைவு, நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு இந்தியாவுக்கு சுதந்திரம் அடைஞ்சு ஒரு 75 ஆண்டுகள் கடந்துருச்சு இல்லையா? அப்ப அதற்கு முன்னாடி இருந்த உலமாக்கள், முஸ்லிம்கள், அவர்களிடத்துல என்ன இருந்தது? அவங்களுக்கு மார்க்கமே விளக்கம் இல்ல, ஆனால் அவங்க கிட்ட ஒரு சிந்தனை இருந்தது. என்ன சிந்தனை? இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு சொல்லணுங்கிற சிந்தனை இருந்தது. நமக்கு எல்லாமே தெரியும், ஆனா நமக்கு என்ன சிந்தனை இல்ல? இந்த மார்க்கத்தை நமக்குள்ளே மூடி வச்சுக்கிறணும், பிற மக்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இந்த சிந்தனை வந்துருச்சு. இருக்கா இல்லையா? உண்மையாக நான் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகிறேன் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம், அவனுடைய மவுத்துக்குள்ள ஒரு மனிதன்டையாவது என்ன செஞ்சிருக்கணும்? அவன் இஸ்லாத்தை சொல்லி இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீல் புகாரி, சஹீல் முஸ்லிம், சுனன் அபூதாவூத், சுனன் இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் நூட்கள்ல வரக்கூடிய ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமன் அத்தஅனி தஹலல் ஜன்னா வமன் அஸானி ஃபகத் அபா. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. குல்லு உம்மத்தி, இந்த ஹதீஸ் எப்படி ஆரம்பிக்கணும்? இப்படி தான் ஆரம்பிக்கும். குல்லு உம்மத்தி யதுகுலூனல் ஜன்னா இல்லா மன் அபா. குல்லு உம்மத்தி, என் சமூகத்தை சேர்ந்த அனைவரும் சொர்க்கத்துக்குள்ள போவாங்க. இல்லாமன் அபா, என்னை மறுத்தவனை தவிர. கீல வமன் யர்பா யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வார்த்தை சொன்னோன்னா சஹாபாக்கள் அப்படியே துடிச்சு போய் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை யார் மறுப்பது? உங்களை யார் மறுக்க முடியும்? ரசூலுல்லாஹ் ஒரே வார்த்தையில சொன்னாங்க, வமன் அதானி தஹலல் ஜன்னா வமன் அஸானி ஃபகத் அபா. என்னை முழுமையாக பின்பற்றக்கூடியவன் சொர்க்கத்துக்குள்ள போவான். என்னை முழுமையாக பின்பற்றாதவன் என்னை மறுத்தவன் ஆவான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வார்த்தையை நாம இன்னைக்கு சரியாக நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறோமா? என்னை மறுத்தவனாக நம்ம என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையில இன்றைக்கு மறுத்தவர்களாக இருக்கிறோமா? முழுமையாக பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம்? அறகுறையா பின்பற்ற கூடாதுல. அங்க ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? வமன் அத்தானி தஹலல் ஜன்னா, என்னை முழுமையாக பின்பற்ற வேண்டும்.
அல்லாஹ்வுடைய வார்த்தையும் கூட இது, அல்லாஹ்வுடைய வார்த்தையும் கூட. சூரா ஆல இம்ரான் நினைக்கிறேன் 3வது அத்தியாயம் 38 அல்லது 28வது வசனமான்னு தெரியல, எடுங்களேன். 3வது அத்தியாயத்துல 28 இருக்கணும் அல்லது 38 இருக்கணும். ஆ 31 3வது அத்தியாயத்துல 31 படிங்க அந்த வசனத்தை. அடுத்த வசனம் 32. பாருங்க, அப்ப அல்லாஹ் இங்க என்ன சொல்றான்? குல். அப்ப குல் என்கிற வார்த்தையை சொல்றான். அல்லாஹ் சொல்றான் குல். யாரை பார்த்து சொல்றான்? ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான். குல், நபியே நீ சொல்லு, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களா? அப்படி என்றால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்க. இப்ப நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறீங்களா இருந்தா நீங்க யாரை பின்பற்றணும்? அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு இருக்கு அப்படின்னா, நாம அல்லாஹ்வை நேசிக்கிறோம்னா நம்ம அடுத்தபடியா யாரை பின்பற்றணும்? ரசூலுல்லாஹ்வை பின்பற்றணும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்றான்? குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் என்ன செய்யுங்க? பின்பற்றுங்க. அப்படி பின்பற்றினால்தான் யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹ் நேசிப்பதனுடைய அடையாளம் என்ன? வயக்ஃபிரு லக்கும் ஸுனூபக்கும், உங்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் அழிச்சிருவான், மன்னிச்சிருவான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் தான் மன்னிப்பாளனும் கருணை உள்ளவனுமாக இருக்கிறான். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்? குல், நபியே நீ சொல்லு, இன்னும் சொல்லு, அதீஉல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரைக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து நடங்கள், பின்பற்றுங்கள். அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் பின்பற்றுங்கள். ஃபஇன் தவல்லவ், அடுத்த வார்த்தை பாருங்க, ஃபஇன் தவல்லவ், அவர்கள் புறக்கணித்தால். நபியே நீ சொல்லிரு, உண்மையான முஸ்லிமாக இருந்தால் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் பின்பற்றட்டும். ஃபஇன் தவல்லவ், அவர்கள் புறக்கணித்தால், ஃபஇன்னல்லாஹ, அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க, ஃபஇன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ், லா யுஹிப்பு, ஒருபோதும் அவன் விரும்ப மாட்டான், அல் காஃபிரீன், அல்லாஹ்வை ஏற்க மறுக்கக்கூடிய இறை மறுப்பாளர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான், விரும்ப மாட்டான். யாரோட அல்லாஹ் கம்பாரிசன் பண்றான்? காஃபிர்களோட கம்பாரிசன் பண்றான். யார? நான் பேர்ல முஸ்லிமா இருந்தாலும் என்னுடைய செயல்பாட்டுல அல்லாஹ்வுடைய தூதரை நான் விட்டுட்டேனா, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றாம விட்டுட்டேன்னா நான் யாரு? யாரோட அல்லாஹ் ஒப்பிடுறான்? அல்லாஹ்வை ஏற்க மறுக்கக்கூடியவன். அல்லாஹ்வை ஏற்க மறுக்கக்கூடியவன் அல்லாஹ் விரும்புவானா? விரும்ப மாட்டான். அப்ப அந்த பட்டியல்ல நம்மளும் வந்துடும், அந்த பட்டியல்ல நம்மளும் வந்துருவோம். அதனாலதான் நம்ம சொல்றோம், அழைப்பு பணி என்பது அல்லாஹ்வினால் ஆரம்பிக்கப்பட்டது. அழைப்பு பணி என்பது அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட எல்லா இறை தூதர்களும் செய்தது. அழைப்பு பணி என்பது ஒவ்வொரு முஸ்லிம் செய்யப்பட வேண்டியது. அழைப்பு பணி இல்லை என்றால் இந்த சமூகம் அழிவை சந்திக்கும். அழைப்பு பணி இல்லைன்னா இந்த சமூகம் என்ன செய்யும்? அழிவை சந்திக்கும். இந்த சமூகம் இழிவை சந்திக்கும். அப்ப அதற்கு வரலாற்றுல தெளிவு உண்டு. குர்ஆனுடைய வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். 2வது அத்தியாயம் 21வது வசனம் எடுங்க, படிங்க. ம் 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 அது யாருடைய டிரான்ஸ்லேஷன்? அது தண்டனைங்கிற வார்த்தைக்கு அங்க வார்த்தையே கிடையாது அரபியில. பிராக்கெட், அதை படிக்க கூடாது.
இரையச்சம் உடையவரா, அதான் சரியான வார்த்தை. ஏன்னா அங்க அல்லாஹ் என்ன வாசகத்தை அமைச்சிருக்கிறான், யா அய்யுஹன் நாஸ் உஅ்புது ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, உஅ்புது, நீங்கள் வணங்குங்கள், ரப்பக்கும். இங்க அல்லாஹ்னு சொல்லல, வார்த்தை பார்க்கணும். அல்லாஹ் என்றவன் இங்க சொல்லல, அல்லாஹ் ரப்பக்கும் என்ற வார்த்தை சொல்றான். ஏன் ரப்புன்னு சொல்றான்? இல்ல இல்ல, ரப்புங்கிற வார்த்தையை ஏன் சொல்றான் பர்டிகுலர் அல்லாஹ் இந்த வசனத்துல? எங்க அல்லாஹ் தன்னை படைப்பாளன் என்று சொல்லுகிறானோ அங்க ரப்புன்னு தான் சொல்லுவான். புரியுதா உங்களுக்கு? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரப்பக்கும், அந்த ரப்பு யாரு? இந்த ரப்புங்கிறதுலதான் ருபூபியத்து. இன்னைக்கு நம்ம படிக்கிறோமா இல்லையா? பெரிய பெரிய அறிஞர்கள் சொல்லி கொடுக்குறாங்க, நீங்க அக்கீதாவை படிங்க அப்படின்னு. அக்கீதாவை படிக்கும் போது அவங்க சொல்லுவாங்க, தௌஹீது உலூஹியா, தௌஹீது ருபூபியா, தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபா. இந்த ருபூபியத், இந்த ரப்பு என்கிற வார்த்தையிலிருந்து இந்த ருபூபியத் என்பது வந்தது. அப்ப இந்த ரப்பு என்ற வார்த்தைக்கு, அதனாலதான் அல்லாஹ்வுடைய வார்த்தை சூரத்துல் ஃபாத்திஹாவுல எப்படி இருக்கும்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆலம்களை, உலகங்களை, அகில உலகங்களை பரிபாலிக்க கூடியவன், வழி நடத்தக்கூடியவன், காக்கக்கூடியவன், பாதுகாக்கக்கூடியவன். இப்படி பல வார்த்தை அர்த்தங்கள் இருக்குது ரப்பு என்கிற வார்த்தைக்கு. அதனாலதான் அல்லாஹ் இங்க சொல்றான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, உஅ்புது, நீங்கள் வணங்குங்கள், ரப்பக்கும். ஒரு அற்பமான இந்திரிய துறையில படைத்தானே மனிதனை, அப்படிப்பட்ட படைப்பாளனை வணங்குங்கள். ஒரு அற்பமான இந்திரிய துளி ஒரு தாயினுடைய கருவறைக்குள்ள போய் அது என்ன செய்யுது? ரத்த கட்டியாக ஆகி, சதக்கட்டியாக ஆகி, பிறகு அந்த சதை எலும்புகளாக மாறி, அந்த எலும்புகள் மேல சதை அதற்கு பிறகு அந்த சதையும் எலும்பையும் பாதுகாக்கக்கூடிய தோல் அதற்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் நரம்புகள் ரத்தங்கள் இப்படி முழு வடிவமாக 2 மாசத்துல 8 வாரத்துல ஒரு முழு குழந்தையாக தாயினுடைய கருவறையில பாதுகாக்கிறானே, படைக்கின்றானே, அப்படிப்பட்ட இறைவனை நீங்கள் வணங்குங்க. அதான் அல்லாஹ் சொல்றான். அப்போ அவன் எப்படிப்பட்டவன் என்றால், அல்லதி ஹலகக்கும், உங்களை படைத்தான், வல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த உலகத்துல மறந்து போயிட்டாங்களோ, அதாவது இறந்து போயிட்டாங்களோ, அவர்களையும் அவன் தான் படைச்சான். அப்ப லஅல்லக்கும் தத்தகும், அவனை வணங்குவதால் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? இறையச்சம் உடையவர்களாக இருக்க முடியும். இறைவனுக்கு பயந்தவர்களாக, கட்டுப்பட்டவர்களாக, கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க முடியும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த வசனம் யாருக்கானது என்றால், இந்த உலகத்துல எங்கெல்லாம் மனித சமூகம் இருக்கோ, இந்த பூமி பந்தின் மீது எங்கெல்லாம் மனித சமூகம் இருக்கோ, அங்கெல்லாம் இருக்கக்கூடிய, அவன் காட்டுவாசியாக இருந்தாலும் சரி, நகரவாசியாக இருந்தாலும் சரி, கிராமவாசியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தெலுங்கனாக இருந்தாலும் சரி, தமிழனாக இருந்தாலும் சரி, ஆங்கிலனாக இருந்தாலும் சரி, அரபியனாக இருந்தாலும் சரி, அனைவரையும் படைத்தவன் அல்லாஹ் தான், ரப்பு தான். அந்த ரப்பை வணங்க வேண்டும், அந்த ரப்பை வணங்க வேண்டும். அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாஸ் என்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். நாஸ், அன்னாஸ், அன்னாஸ் என்று சொன்னால் மனிதர்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் யாராக இருக்கிறார்களோ அவர்கள் யாரை பின்பற்ற வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். ஏன் அப்படின்னா, அல்லாஹ் அடுத்து சொல்றான் பாருங்க, 7வது அத்தியாயம் சூரத்துல் அஹ்ராஃப். சூரத்துல் அஹ்ராஃப்ல 158வது வசனம், 7வது அத்தியாயத்தினுடைய 158வது வசனம். சொல்லிட்டான் அல்லாஹ் சொல்றானா, குல் நபியே நீ தெளிவா சொல்லிரு, யா அய்யுஹன் நாஸ், இங்கேயும் பாருங்க வார்த்தையை, யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னி நிச்சயமாக நான் ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமியா, உங்கள் அனைவரின் பக்கமும்
அல்லாவினால் அனுப்பி வைக்கப்பட்ட தூதராக வந்திருக்கிறேன். யாரை பார்த்து சொல்றான்? இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். யார்கிட்ட சொல்றான்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனித சமூகத்திடம் சொல்லுகிறான், இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமியா, உங்கள் அனைவரின்பால் அனுப்பி வைக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதராக நான் வந்திருக்கிறேன். அல்லதி, அவன் எப்படிப்பட்டவன் என்றால், லஹு, அவனுக்கே முல்கு ஸமாவாத்தி வல்லர், வானங்கள் பூமியினுடைய ஆட்சி அதிகாரம் அவனுக்கே உரியது. லா இலாஹ இல்லாஹுவ, லா இலாஹ இல்லாஹுவ, அவனையின்றி வேறு வணக்கத்திற்குரியவன், வேறு இறைவன் இல்லவே இல்லை. அவனையின்றி வேறு கடவுளே இல்லவே இல்லை. யுஹ்யி, அவனை உயிர்ப்பிக்கிறான். ஹுவ யுஹ்யி, அவனை உயிர்ப்பிக்கிறான். வ யுமீது, அவனை மரணிக்க செய்கிறான். ஹுவ யுமீது ஹுவ யுஹ்யி, அவனை உயிர்ப்பிக்கிறான், அவனை மரணிக்க செய்கிறான். ஃப, எனவே அல்லாஹ் எடுத்து சொல்றாங்க, ஃப, எனவே ஆமினு பில்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். வ ரசூலிஹி, அவனுடைய தூதரையும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். எப்படி? அந்நபியில் உம்மியீன, எழுத படிக்க தெரியாத இந்த நபியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? அந்நபியில் உம்மி, எழுத படிக்க தெரியாத இந்த நபி. அப்ப எழுத படிக்க தெரியாத இந்த நபி எப்படி அல்லாஹுவை ஈமான் கொள்கிறாரோ அது மாதிரி நீங்களும் என்ன செய்யணும்? ஈமான் கொள்ளணும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து என்ன சொல்றான்? அல்லதி, அவர் எப்படி என்ன செய்யறாரு? யுமினு பில்லாஹி வ கலிமாத்திஹி, அல்லாஹ்வை அவர் நம்பிக்கை கொள்கிறார். வ கலிமாத்திஹி, அவனுடைய வேதங்களை, அவனுடைய வேத வசனங்களை என்ன செய்யறாரு? நம்பிக்கை கொள்கிறார். வத்தபிஊஹு, அவரை நீங்கள் பின்பற்றுங்கள். அப்ப அவரை பின்பற்றினால்தான் லஅல்லக்கும் தஹ்ததூன், நீங்கள் நேர் வழியை பெறக்கூடும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றினால்தான் நீங்கள் நேர்வழியை பெறக்கூடும் என்றால் அல்லாவே சொல்லுகிறான், நபியை நீ தெளிவாக சொல்லு, அல்லாவை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லு என்று அல்லாவே சொல்லுகிறான். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் சமூகத்தை சார்ந்த மக்கள் எல்லாம் சொர்க்கத்துக்குள்ள போவாங்க, என்னை மறுத்தவனை தவிர. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் மறுப்பது என்றால், யார் மறுப்பார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுக்கக்கூடியவர் இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க.
அவன் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவனாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதரை மறுக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதரை போல இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனுமே இருக்க முடியாது, இருந்ததில்லை. இந்த உலகத்தில் பிறந்து இந்த உலக மனித சமூகத்தை அவருடைய வாழ்க்கை முறையை மாற்றி அமைப்பதற்கு தோன்றிய, சமூக விடுதலைக்காக தோன்றிய எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க. அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் தெளிவாக பதிவு செய்யப்பட்டு பாதுகாக்கப்படுதா என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை தவிர வேற யாருடைய வாழ்க்கையும் என்ன செய்யப்படல, தெளிவாக எழுதி பாதுகாக்கப்படல. ஏன், இந்த இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி தந்த அண்ணல் காந்தியடிகளுடைய வாழ்க்கையில் கூட அவருடைய குடும்பவியல் வாழ்க்கை, அவருடைய குடும்பம், அவருடைய மனைவியோடு எப்படி அவர் நடந்து கொண்டார் என்பது என்ன செய்யப்படல, தெளிவாக பதிவு செய்யப்படல. பிற்கால சமூகத்திற்கு நமக்கு சொல்லித்தரப்படல. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததிலிருந்து அவர்கள் திருமணமான, அவருடைய குடும்ப, அவருடைய குழந்தைகள், அவருடைய இறைப்பணி, அவருடைய மரணம், அவருடைய அடக்கம் அனைத்தும் தெளிவாக பதியப்பட்டு பாதுகாக்கப்பட்டு தெள்ள தெளிவாக இருக்கு. அப்படிப்பட்ட இறை தூதர் என்ன சொல்றாரு, பல்லிவு, கவனிக்கணும், பல்லிவு அன்னி வலவ் ஆயா, என்னை பற்றி ஒரு செய்தி தெரிந்தாலும் அதை நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். யுபல்லிகுல் ஷாஹிதுல் காயிப, இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் வராதவர்களுக்கு இந்த செய்தியை சொல்லுங்க என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை கேட்ட அதி இப்னு ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யாரு, அதி இப்னு ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களோடு சில சஹாபாக்கள், ஏறத்தாழ 299 சஹாபாக்கள், அவரோட சேர்த்து 300 சஹாபாக்கள், பேராபத்து நிறைந்த, எந்த விதமான டெக்னாலஜியும் இல்லாத, கவனிங்க, எந்த விதமான நவீன விஞ்ஞான வளர்ச்சியும் இல்லாத அந்த காலத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெறும் பாய்மர கப்பல், அது காத்து எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் தான் போகும். பெரும் ஆபத்து நிறைந்த கடல் அரேபிய கடல். அப்படிப்பட்ட அந்த அரேபிய கடல்ல பயணம் பண்ணி இந்த இந்திய நாட்டிற்கு வந்து என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை சொன்னார்கள். அவர்கள் இங்கே வரவில்லை என்றால் இங்க இருக்கக்கூடியவர்கள், நீங்களும் நானும் முனியசாமியாக, ராமசாமியாக, கருப்பனாக, மூக்கனாக மனிதர்களுடைய கால்கள்ல விழுந்து சுயமரியாதை இழந்து இருக்கக்கூடிய ஜாதிய அடிப்படையில, மதத்தின் அடிப்படையில, நிறத்தின் அடிப்படையில, தொழிலின் அடிப்படையில பிரிக்கப்பட்டவர்களாக, கூறுபடுத்தப்பட்டவர்களாக, சின்னாபனப்படுத்தப்பட்டவர்களாக, ஏற்றத்தாழ்வு கற்பிக்கப்பட்டவர்களாக நீங்களும் நானும் இருந்திருப்போம். நீங்களும் நானும் இருந்திருப்போம். அப்ப அதி இப்னு ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அரபிய கடலை கடந்து வந்து இங்க என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையை கேட்டார்கள், அதற்கு கட்டுப்பட்டார்கள், அதற்கு கீழ்ப்படிந்தார்கள், அதை தங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்தினார்கள். இன்னைக்கு நாம ரசூலுல்லாஹ்வுடைய உபதேசத்தை கேட்கிறோம், கேட்கிறது மட்டும்தான். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை கேட்கிறோம், அதுக்கடுத்து உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். கொண்டு வந்திருக்கிறோமா? பிறந்ததுல இருந்து நாம இந்த உபதேசங்களை எல்லாம் கேட்கிறோம். பலதரப்பு வயசு உள்ளவங்களா இருக்கிறீங்க, பலதரப்பு வயசுல உள்ளவங்களா இருக்கிறீங்க. எத்தனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளை வாழ்க்கையில கடைபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் தனியாக அமர்ந்து என்ன செய்யணும், நம்மளுடைய மனதோடு நாம சிந்திக்க வேண்டும், கேள்வி கேட்க வேண்டும். நமக்கு நாமே கேள்வி கேட்கணும். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யாரு தன்னைத்தானே கேள்வி கேட்டுக் கொண்டானோ அவன் வெற்றி பெற்று விட்டான். அல்லாஹ் கேட்கிறான். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்க பணியை நாம் செய்யலை என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்தை டோட்டலாக அழித்து விடுவேன் என்று சொல்கிறார். இந்த சமூகத்தை முற்றிலுமாக அழித்து விடுவேன் என்று சொல்றான். வேறொரு சமூகத்தை நான் கொண்டு வருவேன்னு சொல்றான். அதெல்லாம் வரலாறு, குர்ஆனுடைய வசனங்கள் நிறைய இருக்குது. நம்மளுடைய துரதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ லைவ் போடுறது. ஏன்னா அடுத்த கட்டமான அந்த கிளாஸ் வகுப்பெல்லாம் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அப்போ நாம சிந்திக்கணும். அப்ப முஸ்லீமாக இருக்கக்கூடிய நம்முடைய மண்டைக்குள்ள எப்பவுமே இந்த சிந்தனை இருக்கணும். என்ன சிந்தனை?
அல்லாஹ் சொல்வதை போல வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். சூரத் அல் ஹிஜ்ர் 15வது அத்தியாயத்தினுடைய இறுதி வசனம் 99வது வசனம், கடைசி வசனம் தான். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான் நபியை பார்த்து? வஅபுது, நபியை நீ வணங்கு, நபியை நீ வணங்கு என்று அல்லாஹ் சொல்றான். எது வரைக்கும் வணங்கு? ஹத்தா யஅதியகல் யகீன், உனக்கு யகீன், அதாவது யகீன் என்று சொன்னால் உறுதி என்று அர்த்தம். ஆனா இங்கே யகீன் என்ற வார்த்தைக்கு ரசூலுல்லாஹ் சொன்னது அல் மவுத், மரணம். மரணம் வருகின்ற வரை அல்லாஹுவை வணங்கு என்று சொல்லுகிறான் அல்லாஹ். அப்ப நமக்கு மரணம் வருகின்ற வரை, நமக்கு மரணம் வருவதற்குள்ள நாம என்ன செய்யணும்? யாருக்காவது ஒரு நபரை நாம சந்திச்சு நம்மளுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும். முதலாவது கடமையை நாம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், ஹஜ்ஜு செய்யறோம், உம்ராவுக்கு மேல உம்ரா செய்யறோம். ஆனா முதலாவது கடமையை தவற விட்டுட்டோமே, முதலாவது கடமையை தவற விட்டுட்டோம். அப்ப முதலாவது கடமைக்கு நாம களிமா சொன்னதோட நிக்கிறோம், அதற்கு சாட்சியாளர்களா நம்ம இல்லை. அப்ப நம்ம சாட்சியாளராக இருக்கணும். இல்லை என்றால் நாளை அந்த அரஃபா மைதானத்துல சஹாபாக்கள் ஒன்று கூடியது போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இறுதி நாள்ல உலகத்தை எல்லாம் அழிச்சு நம்மளை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பி என்ன செய்வான்? அவனுக்கு முன்னாடி நிப்பாட்டுவான். அப்படி நிப்பாட்டும் போது ரசூலுல்லாஹ் கிட்ட அல்லாஹ் கேட்பான், உன்னுடைய செய்தி உனக்கு நான் இட்ட கட்டளை செஞ்சியா? அல்லாஹ்வே நான் செய்தேன். அதற்கு சாட்சி என்னுடைய தோழர்கள், அந்த தோழர்கள் அடுத்தவர்கள், அப்படியே வந்து கடைசியா நம்மகிட்ட வந்து நிற்கும். அப்ப நமக்கு முன்னால் இருந்த நம்முடைய முன்னோர்கள் இந்த மார்க்கத்திற்காக கஷ்டப்பட்டு இந்த மார்க்கத்தை நம்ம வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க, சேர்த்துட்டாங்க. அப்ப நம்ம இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலைன்னா அவங்க கேட்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் ஒரே ஒருத்தர் நம்ம கிட்ட கேள்வி கேட்டார். அல்லாஹ் அப்படி ஏற்படுத்தினால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மார்க்கத்தை பின்பற்றிய ஒரே ஒரு நபி தோழர் யாரு? ஹப்பாப் இப்னு அல் அரத் ரலியல்லாஹு அவர்கள். ஹப்பாப் இப்னு அல் அரத் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க கேட்டாங்கன்னா, இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதுனால என்னுடைய எஜமானன் என்ன செய்வான்? கத்தி செய்வதற்காக கொளுத்தப்பட்ட அந்த நெருப்பு பானையில அல்லது நெருப்பு அந்த கங்குல என்ன படுக்க வச்சு அமுத்துவான். என்னுடைய முதுகுல இருக்கக்கூடிய கொழுப்பெல்லாம் தோலெல்லாம் உருகி அந்த கொழுப்பு போய் அந்த தீயை அணைக்கும். கொல்லம்பற்றேன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அப்படி இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இந்த மார்க்கத்திற்காக நான் செஞ்சேன், நீங்க என்ன செஞ்சீங்கன்னு நம்மளை பார்த்து கேள்வி கேட்டா என்ன செய்யணும்? அப்படி ஒரு இதை வந்து அல்லாஹ் நாளைக்கு ஏற்படுத்தினா வறுமையில நம்மளுடைய நிலை என்னவாக இருக்கும்? சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளைக்கு அப்படி கேட்க வச்சுட்டானா நம்மளுடைய நிலை என்ன? மிகப்பெரிய கை சேதம். நான் தொழுதேன், நோன்பு வச்சேன், ஜக்காத்து கொடுத்தேன், அதுக்கெல்லாம் உனக்கு கூலி இருக்கு. ஆனா அல்லாஹ் சொல்றானே, லியகூனு ரசூலு அலைக்கும் ஷஹீதா, என்னுடைய தூதர் உங்களுக்கு சாட்சி, வ தகூனு ஷுஹதா அலன் நாஸ், நீங்கள் மனிதர்களுக்கு சாட்சி. அப்ப அல்லாஹ் நாளைக்கு மனிதர்களுக்கு சாட்சியாக நீங்கள் இருந்தீர்களா, என்னுடைய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்தீர்களா என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேள்வி கேட்டா நாம என்ன செய்வோம்? என்ன சொல்லுவோம்? எனக்கு வாட்ஸ்அப் பார்க்க நேரம் இருக்கு, எனக்கு டிவி பார்க்க நேரம் இருக்கு, எனக்கு ஊர் சுத்த நேரம் இருக்கு, எனக்கு வந்துட்டு அதாவது தீபாவளி வந்துச்சுன்னா அதுல சம்பாதிக்கணும் என்று சொல்லி என்ன செய்வேன்? தொழுகை கூட விட்டுட்டு நான் என்ன செய்வேன்? கடையில நிப்பேன், வியாபாரம் பண்ணுவேன். அதே போல பெருநாள் வந்துருச்சா 30 நாளைக்கும் பட்டியலிட்டு 30 விதமான உணவுகளை செய்து திங்கிறதுக்கு எனக்கு நேரம் இருக்கு, புது புது ஆடைகளை வாங்கி உடுத்துறதுக்கு நேரம் இருக்கு, எல்லாத்துக்கும் எனக்கு நேரம் இருக்கு, எல்லாத்துக்கும் எனக்கு டைம் இருக்குது. ஆனால் நான் பின்பற்றக்கூடிய மார்க்கத்தை சொல்வதற்கு மட்டும் எனக்கு நேரம் இல்லை. நான் பின்பற்றக்கூடிய மார்க்கத்தை என்னுடைய வியாபார தளத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பனாக இருக்கக்கூடிய என்னுடைய நண்பனுக்கு சொல்வதற்கு எனக்கு தெரியல. இதை விட கை செல்ல வேற என்ன? என்னால சொல்ல முடியல என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக நம்ம மாறிடுவோம். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை உயிர்ப்பிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த சமூகத்திற்கு சொன்ன செய்தியை தான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல நமக்கு சொல்லுகிறான். சூரா யூசுப் 12வது அத்தியாயம் எடுங்க. 12வது அத்தியாயம் 108வது வசனம். 12வது அத்தியாயத்தினுடைய 108வது வசனம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். இங்கேயும் குல் என்ற வார்த்தை தான் பயன்படுத்துறான். படிங்க யாராவது. அப்ப பாருங்க, அல்லாஹ் இங்க சொல்லுகிறான், குல் நபியே நீ சொல்லு, ஹாதிஹி சபீலி, இது என்னுடைய பாதை, இது என்னுடைய பாதை, அதுஉ இலல்லாஹ், நான் அல்லாஹ்வின்பால் மக்களை அழைக்கிறேன், அலா பஸீரத்தின், ஒரு தெளிவான ஆதாரத்தை வைத்து. அப்ப தெளிவான ஆதாரம் எது? அல் குர்ஆன். அல் குர்ஆன் என்ற இந்த தெளிவான ஆதாரத்தை வைத்து நான் என்ன செய்யறேன்? நான் நேரான பாதையிலிருந்து மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறேன். ஆனா நானும் வமின தபஅனி, நானும் என்னை பின்பற்றுகிறவர்களும். அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகிறவர்களும் தெளிவான ஆதாரத்தின் மீது இருந்து மக்களை அழைப்பதாக சொல்லுன்றான். அல்லாஹ் மக்களை அழைப்பதாக சொல்லுன்றான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ்வே சொல்லுகிறார், நானும் என்னை பின்பற்றுகிறவர்களும் தெளிவான ஆதாரத்தின் மீது இருந்து உங்களை அழைக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய கட்டளை, இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்ப இன்றைக்கு பெரும்பான்மையான உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள் இதை புரிவது இல்லை. இதை புரியாம மக்களுக்கு சொல்லாம, நீங்க பிற மக்களுக்கு போய் சொன்னா தான்ப்பா வெற்றி என்று சொல்லாம பள்ளி வாசலுக்குள்ளே 5 நேரம் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. இவங்க இந்த ஹதீஸை எப்படி விளங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை, கைருக்கும் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, சஹீஹ் புகாரில வரக்கூடிய ஹதீஸ். கைருக்கும் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, உங்களில் சிறந்தவர் யார் என்றால் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர். அப்ப பள்ளிவாசல்ல 5 வருஷம் மதரசால போய் படிப்பாரு, பள்ளிவாசல்ல வந்து வேலைக்கு உட்காருவாரு, மக்தப் மதரசால வரக்கூடிய பிள்ளைகளுக்கு அலிபு பா தான்னு சொல்லுவாரு, சிறந்தவர் ஆயிடுவாரு. இந்த அடிப்படையில ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இந்த ஹதீஸ. யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை இன்றைக்கு எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். யாரு காலையிலே மாலையிலே அல்லாஹ்வுடைய பாதையில சிறிது நேரம் போறாங்களோ அவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில போறவர்களுக்கு என்ன கூலி? அவர்களை நரக நெருப்பு கூட அவங்க மேல பட்டிருக்கக்கூடிய தூசியை கூட தீண்டாது. சொல்லிக்கொண்டு என்ன செய்யறாங்க? எந்த பாதையில போறாங்க? அது எங்கே சொல்லப்பட்டது? கந்தக் யுத்தத்திற்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது. அது எங்க மாற்றப்பட்டிருக்குது? எப்படி மாற்றப்பட்டிருக்குது? அப்ப மடைமாற்றம், இங்கே மடைமாற்றம். ஹதீசுகள், குர்ஆனுடைய வசனங்கள், அதனுடைய உண்மைத்தன்மையை அல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கிறானோ, அவருடைய தூதர் எப்படி சொல்லி இருக்கிறாங்களோ அப்படி சொல்லி கொடுக்கப்படாமல் இந்த சமூகத்திற்கு மறைக்கப்பட்டு ஒரு பாதியை சொல்லி மறுபாதியை மறைச்சு அர்த்தங்களை மாற்றி இப்படி மக்களை மடைமாற்றம் செய்து நம்மை இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் பணி செய்யக்கூடிய மக்களாக ஆக்காமல் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதை கஷ்டம் என்ற அடிப்படையில இந்த மார்க்கத்தை படித்த மௌலவிகள், உலமாக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. முன்னாடி இருந்த உலமாக்கள் இந்த மார்க்கத்திற்காக ஆங்கில மொழியவே கற்கக்கூடாது என்று சொன்னார்கள். முன்னாடி இருந்த மார்க்க அறிஞர்கள் இந்த மார்க்கத்திற்காக ஆங்கில மொழியை கற்கக்கூடாது என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம். இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் அழைப்பு பண்ணி செய்யணும். இல்லைன்னா நாளை மறுமையில அவனுடைய கதி அதே கதிதான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் உங்களையும் என்னையும். ஆகவே அல்லாஹ் சொல்வதை போல, வஅ்புது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், நபியே உனக்கு மரணம் வருகின்ற வரை அல்லாஹ்வை வணங்கு என்று சொல்கிறானே, அப்படி அந்த மரணம் அல்லாஹ் நமக்கு கொடுப்பதற்கு முன்னால் ஒரு மனிதரையாவது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய பாக்கியத்தை, தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஸல்லல்லாஹு அலா நபியினா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
இஷாவுடைய நிக்காம் வந்து சரியாக 7 நாள் அவளை செய்து